ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க நம்ம மனோஜ். அங்கே வேலை பார்க்குற அண்ணன் சொல்கிறாங்க, இவன் நம்மளை என்னென்னலாம் பாடுபடுத்தினா, ஆனால் பாரு இவனை ஒருத்தன் நல்லா பிளாக்மெயில் பண்ணி இவங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிட்ட கூட கொடுக்கறதுக்கு இவனுக்கு மனசே வராமல் இருந்தது. இப்போ அவன் நல்லா பெருசாக ஆப்பு வச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே, ஆமாம் இவருக்கு தேவை தான் எல்லாமே, நம்மளை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணார், அதனால தான் இப்போது அவருக்கே ஒரு பெரிய கஷ்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க மனோஜை நினச்சி. அதுக்கப்புறம் அந்த பில்லை பார்த்த உடனேயே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, இவ்வளோ பில்லாக இருக்கு, இப்படியே போனால் கடை கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போக போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள சமாளிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனையில் போய் விழுந்துருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மனோஜ். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும், இப்படியெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாங்க. ரோகிணி கிட்ட சொல்லலான்னாலும் ரோகிணி இப்போல்லாம் அதிகமாக ஷோரூமுக்கு வர்றதே இல்லை. கிளைண்ட்டு கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்கன்னே போயிடுறான். ஆனால் என்னை பற்றி அவள் சுத்தமாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனோஜ். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயா ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட யோகா கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் பயங்கர ஆர்வத்தோடு கற்றுக்கிறதுக்காக வராங்க. அப்போ பார்வதி ஆண்டியை பார்த்து ஒருத்தர் நல்லா சைட் அடிக்கிறாரு. உங்கள் கண்ணை பார்த்தாவே எனக்கு என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி ஆண்டி ரொம்பவே டென்ஷனாகி இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.